Hi guys, welcome to the 7th tutorial in Android Studio. Well, first of all, ரொம்ப நாளைக்கு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. ஆக்சுவலி நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், COVID-19 சம்மந்தப்பட்ட இன்னொரு ப்ராஜெக்ட்டில். இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் க்ரியேட் பண்ணி அது கிளைண்ட்கிட்ட கொடுத்துருக்கோம். ஒரு ஓகே சொன்னார்னா மேலே ப்ரொசீட் பண்ணலாம். நடுவில் நிறைய கேப் இருக்கிறதுனால டியூட்டோரியல்ஸை கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். அண்ட் தென் இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக டியூட்டோரியல்ஸை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். தென் நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியல் நான் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணி ஹோம் ஆக்டிவிட்டின்னு க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ஹோம் ஆக்டிவிட்டியில் ஒரு ரிசைக்கிள் வியூ வந்து ஒரு எடிட் டெக்ஸ்ட் ஒரு பட்டன் வச்சோம் இல்லையா, டன்னு. ஸோ இப்போ இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணி டன் கொடுத்தா அது இந்த ரிசைக்கிள் வியூவில் 1 by 1 வந்துகிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் தென் அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது சப்போஸ் நம்ம ஆப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணால் கூட அந்த மெசேஜ் அங்கேயே இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, மேபி அந்த பாட்டை வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசைக்கிள் ரிவ்யூவை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஏதாச்சும் மெசேஜ் டைப் பண்ணால் அது ரிசைக்கிள் ரிவ்யூக்கு வர வைக்கணும். அதை ஃபஸ்ட்டு இந்த டுட்டோரியலில் முடிச்சிடலாம். ஸோ இப்போ ரிசைக்கிள் ரிவ்யூன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெரிய லேஅவுட் எடுத்து அந்த லேஅவுட்டை 1 by 1 ரிசைக்கிள் பண்ணி, அதாவது ஒரு டைம் ரிசைக்கிள் பண்ணும் போதும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மாற்றி அந்த லேஅவுட் உள்ளே இருக்கிற விஜுவலோட கண்டென்ட்டை மாற்றி 1 by 1 ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் ரிசைக்கிள் பேசிக்காக பண்ணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேஅவுட் தேவைப்படும். அந்த லேஅவுட்டை தான் அது ரிசைக்கிள் பண்ணி 1 by 1 வச்சுக்கிட்டே வரும். அண்ட் தென் ஒரு அடாப்டர் தேவைப்படும். அடாப்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவையும் ரிசைக்கிளையும் கம்பைன் பண்ணுறதுக்கு, அதாவது எந்த டேட்டா எங்கே வரணும், இந்த டேட்டாவோட கண்டென்ட் எப்படி மாறணும், அதெல்லாம் வந்து இந்த அடாப்டர் தான் பார்த்துக்கோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதோட லேஅவுட்டை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லேஅவுட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் உங்கள் லேஅவுட் க்ரியேட் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் உங்கள் லேஅவுட்டை ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ லேஅவுட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இதோட நேம் வந்து எதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆர்வின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோர் விட்டு அதை ஒரு நேம் பண்ணிங்க. பிகாஸ் நீங்கள் வந்து லேஅவுட்டை நிறையா ரிசைக்கிள் லேஅவுட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது மற்ற லேஅவுட்டோட மற்ற லேஅவுட்டோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படியுமே ஆர்வியில் ஆரம்பிக்க போகிறதில்ல, உங்களோட ரிசைக்கிள் லேஅவுட் மட்டும் தான் ஆர்வியில் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆர்வி __ and then லிஸ்ட்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்க போது ஒரு டெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெக்ஸ்ட்டுக்கு அதாவது டெக்ஸ்ட் எடிட்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லேஅவுட் நேம் வந்து லீனியர் லேஅவுட்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் நமக்கு இந்த 2 டூலுமே தேவைப்பட போகிறது, அந்த இந்த டூலும் தேவைப்படாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லேஅவுட் வித் அண்ட் ஹைட்டை வந்து மேட்ச் பேரண்ட் வந்து ரேப் கான்டென்ட்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இப்படி பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ரேப் கான்டென்ட்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் ஸ்பேஸ் விட போகுது இல்லையா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த லீனியர் லேஅவுட் ஸ்பேஸும் மாறிடும். ஓகேவா, ஸோ சைல்டை பார்த்து இதோட லீனியர் லேஅவுட் சைஸ் மாறுற மாதிரி ஆல்மோஸ்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சைஸ் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் சைஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் சைஸ் லைக் 20 dp. ஓகே, 20 dp. அண்ட் தென் இன்னொரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணிடலாம். அதாவது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து ஓகே இப்போதைக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கட்டும். இப்போது நெக்ஸ்ட் டுட்டோரியல்னா அதுக்கப்புறம் ஒரு டுட்டோரியலில் நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இந்த லேஅவுட், அதாவது இந்த ஆர்வி லிஸ்ட் லேஅவுட் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த ரிசைக்கிள் ஆகிட்டே வரும். அதாவது இந்த ஐட்டம் 0 ஐட்டம் 1 ஐட்டம் 2 இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஆர்வி லிஸ்ட்டு வந்து ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது இந்த டெக்ஸ்டியூவில் மாற்றிட்டு, அதாவது நம்ம ஆக்சுவலி இந்த டெக்ஸ்டியூவில் இருக்க கண்டென்ட் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த லேஅவுட்டில் இந்த டெக்ஸ்டியூவில் இருக்க கண்டென்ட் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஐட்டமுக்கு ஒரு டெக்ஸ்ட், செகண்ட் ஐட்டமுக்கு இன்னொரு டெக்ஸ்ட், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே வைப்போம். அந்த டெக்ஸ்ட் என்ன இருக்க போதுன்னா நம்ம டைரியில் என்டர் பண்ணக்கூடிய இந்த டேட்டாவாக தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த லிஸ்ட், அதாவது இந்த லேஅவுட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அடாப்டர் க்ரியேட் பண்ணலாம். அடாப்டர் க்ரியேட் பண்ணால் நம்ம ஜாவா கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாவாவில் நம்மளோட பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஜாவா நேம் வந்து மை அடாப்டர்னு வச்சுக்கிறேன். மை அடாப்டர் ஸ்பெல்லிங் இருப்பான். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா ஓகே இந்த கிளாஸ் அது அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் வியூ ஹோல்டர்னு இந்த கிளாஸை கூப்பிடலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் தான் நம்மளோட வியூ வந்து அதாவது இந்த லேஅவுட்டை ஹோல்ட் பண்ண போகுது. அதாவது இந்த ஆர்வி லிஸ்ட் லேஅவுட் வந்து இந்த கிளாஸ் தான் ஹோல்ட் பண்ண போகுது. ஓகேவா, ஸோ வியூ ஹோல்டர் இந்த கிளாஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுதுன்னா ரிசைக்கிள் வியூவோட
வியூ ஹோல்டர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது ஓகேவா. அதாவது ரிசைக்கிளர் வியூ டாட் வியூ ஹோல்டர். அண்ட் தென் இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படும். ஸோ அதையும் அப்படியே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிளாஸோட இந்த லேஅவுட்டோட இந்த லேஅவுட்டில் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் வியூ தானே வச்சுருக்கோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூக்கு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் வியூ and then next வந்து இந்த கிளாஸ்க்குள்ள text view is equal to item view dot find view by id or dot id dot text view. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஐட்டம் வியூ எதை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னா இந்த லிஸ்ட்டு, அதாவது இந்த லேஅவுட் தான் ரெஃபர் பண்ணுது. அந்த லேஅவுட்டில் இருக்கிற இந்த ஐடியை கண்டுபிடிச்சின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து அந்த டெக்ஸ்ட் வியூவை ரெஃபர் பண்ணுறதுக்காக இந்த லேஅவுட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் வியூங்கிற ஐடியை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அது வந்து இந்த டெக்ஸ்ட்டை தான் குறிக்கும் இல்லையா. ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூவை ரெஃபர் பண்ணோம் இல்லையா. அப்போ ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூக்கு நம்ம பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம் டெக்ஸ்ட் வியூ ஓகேவா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. அதாவது ஜஸ்ட் இந்த கிளாஸ், அதாவது இந்த மை அடாப்டருக்குள்ளே இருக்கிற இந்த வியூ ஹோல்டர் கிளாஸ் வந்து எதுக்குன்னா இந்த லேஅவுட்டை ரெஃபர் பண்ணுறது தான் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மை அடாப்டர் நம்ம எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னா இந்த வியூ ஹோல்டரை வச்சு ரிசைக்கிளர் வியூ அடாப்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஓகேவா. அதாவது எக்ஸ்டென்ஸ் ரிசைக்கிளர் வியூ டாட் அடாப்டர். அந்த அடாப்டருக்கு நம்ம வந்து விஹெச்னா வியூ ஹோல்டர், அந்த ஒரு வியூ ஹோல்டர் நம்ம பாஸ் பண்ண இந்த அடாப்டருக்கு அது வந்து நம்மளோட மை அடாப்டரில் இருக்கிற வியூ ஹோல்டர் ஓகேவா. ஸோ அதை பாஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த 3 ஃபங்க்ஷனையும் டேரெக்டாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் அண்ட் தென் ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர் அண்ட் தென் கெட் கவுண்ட் ஓகேவா. இந்த இடத்துல இது இங்கே என்ன நடக்கும்னு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் என்ன நடக்கும்னா, ஒரு டைம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த வியூ ஹோல்டர் கிரியேட் ஆன உடனே என்ன நடக்கணும் அதுதான் இந்த இடத்துல நடக்கணும். அதாவது ஒரு டைமும் ரீசைக்கிள் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு டைம் ரீசைக்கிள் ஆகும்போது அந்த லேஅவுட்டை வந்து இதுதான் வந்து அந்த நம்பருக்கு கொடுக்கும். அதாவது ஐட்டம் 0க்கு இந்த லேஅவுட் தான் கொடுக்கணும், ஐட்டம் 1க்கு இந்த லேஅவுட் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அது எல்லாமே இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டரில் நடக்கும். ஆன் பைண்ட் வியூ ஹோல்டரில் அந்த அதாவது சப்போஸ் நம்ம ஐட்டம் 0க்கு இந்த லேஅவுட் கொடுத்துருக்கோம், அந்த லேஅவுட்டில் சப்போஸ் ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன டெக்ஸ்ட் வைக்கணும், இல்லைன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கணும் அந்த மாதிரி சொல்கிறதுலாம். அதாவது இந்த ஓகே இப்படி வச்சுக்கோங்க, இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கணும்னு அந்த ஆன் பைண்ட் வியூ ஹோல்டரில் தான் சொல்லுவோம் ஓகேவா. அண்ட் தென் கெட் கவுண்ட் வந்து இது ஜஸ்ட் வந்து எத்தனை, இப்போ இந்த இடத்துல வந்து 2 நம்ம வந்து ரெண்டு டேட்டா அதுக்கு பாஸ் பண்ணுறோன்னா கெட் கவுண்ட்டில் நம்ம 2 கொடுத்துருந்தோம்னா அந்த 2 தான் இதில் பிரிண்ட். அதாவது அந்த 2 ரிசைக்கிள் வியூ, அதாவது இந்த ரிசைக்கிள் வியூவில் 2 ஐட்டம் தான் வரும், மீது எதுவுமே வராது ஓகேவா. ஸோ அதுக்காக கெட் கவுண்ட் கெட் ஐட்டம் கவுண்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் மை அடாப்டர்னு. அந்த மை அடாப்டரில் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து வியூ ஹோல்டர் நேம் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு ரிசைக்கிளர் வியூவோட வியூ ஹோல்டரை ஹோல்டு பண்ணுது. அந்த வியூ ஹோல்டர் எந்த லேஅவுட்டை ஹோல்டு பண்ணுதுன்னா இந்த லேஅவுட் தான் ஹோல்டு பண்ணுது ஓகேவா. அதாவது ஆர்வி லிஸ்ட்டை தான் ஹோல்டு பண்ணுது. அந்த லிஸ்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் வியூக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டெக்ஸ்ட் வியூவில் ஓகே. ஸோ இந்த வேரியபிள் நேம் டெக்ஸ்ட் வியூவில் வந்து டிவின்னு மாற்றிக்கலாம் ஓகே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸில் வந்து இந்த கிளாஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா அடாப்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த அடாப்டருக்கு ஒரு வியூ ஹோல்டரை கொடுக்கணும். ஸோ மை அடாப்டர் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வியூ ஹோல்டரை நம்ம சொல்கிறோம் ஓகேவா. இந்த வியூ ஹோல்டர் தான் இந்த வியூ ஹோல்டர் மென்ஷன் பண்ணுது, இந்த மை அடாப்டர் ஓகேவா. ஸோ இந்த மை அடாப்டருக்கு இப்போ 3 ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த 3 ஃபங்க்ஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர். இந்த ஆன் கிரியேட் வியூ ஹோல்டரில் ஒவ்வொரு டைமும் அந்த ரிசைக்கிளர் வியூ அந்த வியூவை, அதாவது இந்த மை லிஸ்ட் ஆர்வி லிஸ்ட்டை வந்து ரிசைக்கிள் பண்ணும்போதும் ரிசைக்கிள் பண்ணி வைக்கிறது இந்த இடத்துல தான் ஓகேவா. ரிசைக்கிள் பண்ணி வைக்கிற இடமே இது தான் ஓகேவா. அந்த சப்போஸ் அந்த ஆர்வி லிஸ்ட்டில் ஒரு பட்டன் இருந்தால் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், அதாவது அந்த கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற, அதாவது அந்த கரண்ட் ஐட்டமில், அதாவது இந்த
ஐட்டம் 0ல் ஒரு நம்ம ஒன்று வைக்க போகிறோம் இல்லையா, ஒரு லிஸ்ட் இருக்க போது, ஒரு லேஅவுட் இருக்க போது, அது கீழே ஐட்டம் 1ல் இன்னொரு லேஅவுட் இருக்க போது. இந்த ஐட்டம் 1ல் இருக்க பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கணும், ஐட்டம் 0ல் இருக்க பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கும், அதெல்லாம் இந்த ஆன்பைண்ட் ஹோல்டர் வந்து ஆன்பைண்ட் வியூ ஹோல்டர் வந்து பார்த்துக்கும். அண்ட் தென் கெட் ஐட்டம் கவுண்ட்டில் வந்து என்ன நடக்கும்னா, ஓகே இது ஆக்சுவலி 0ல் தான் இருக்கும். கெட் ஐட்டம் கவுண்ட்டில் என்ன நடக்கும்னா, சப்போஸ் இந்த இடத்துல நம்ம 2 கொடுத்துருந்தோம்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து ஓகே நம்ம வந்து இதுக்கு ஒரு 10 டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்க. 10 டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோம். என்ன நினச்சிருக்கோம்னா 10 டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோம், அந்த 10 டேட்டாவும் பிரிண்ட் ஆகணும், அந்த 10 டேட்டாவும் 1 by 1 வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த கவுண்ட் வந்து 0ல் இருந்துச்சுன்னா உங்களோட லிஸ்ட்டு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. 0 எதுவுமே, அதாவது லிஸ்ட்டுலேயே எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன் இந்த இடத்துல நம்ம சப்போஸ் 2 கொடுத்தோம்னா அந்த நம்ம பாஸ் பண்ணியிருக்க 10ல் ஃபர்ஸ்ட்டு 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அதாவது இந்த கெட் ஐட்டம் கவுண்ட் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் எத்தனை பிரிண்ட் ஆகணும்னு பார்க்கறதுக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அடாப்டருக்கு டேட்டா பாஸ் பண்ணுவாங்க. டேட்டாவை பாஸ் பண்ணி அதையும் இதையும் மேட்ச் பண்ணணும் இல்லையா, அதாவது இந்த டேட்டாவத்துக்கு எடுத்துகிட்டு வந்து டெக்ஸ்டில் வைக்கணும் இல்லையா. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரே கிரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரிங் மெசேஜ் ஓகே. ஸோ இந்த அரேக்கு வந்து ஒரு அடாப்டர் கிரியேட், அதாவது இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து டேட்டாவை பாஸ் பண்ணலாம். அந்த டேட்டா வந்து அந்த மெசேஜில் வந்து சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதாவது மை அடாப்டர் அண்ட் தென் இதுக்குள்ளே ஒரு மெசேஜ்னு இன்னொன்று வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் மெசேஜ் அண்ட் இதுவும் ஒரு அரே தான். ஸோ திஸ் டாட் மெசேஜ் வந்து எதை குறிக்குதுன்னா இதை மென்ஷன் பண்ணுது. இஸ் ஈக்குவல் டு மெசேஜ்னு சொன்னோன்னா அந்த கரண்ட் பிளாக்ல இருக்கிற மெசேஜை குறிக்கும், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பாஸ் பண்ண மெசேஜை குறிக்கும். ஓகேவா, ஸோ அந்த மெசேஜில் இந்த மெசேஜ்குள்ளே இருக்கிற, அதாவது இந்த கரண்ட்டில் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுற எல்லா மெசேஜ் டேட்டாவும் வந்து இந்த லோக்கலில் இருக்கிற இந்த மெசேஜ் ஸ்ட்ரிங்கில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இந்த குழப்பமே வேணாம், ஜஸ்ட் ஒரு நேம் எம்னு வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ஆன்கிரியேட் வியூ ஹோல்டர் ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ ஆன்கிரியேட் வியூ ஹோல்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த ரிட்டர்னில் நம்ம ஒரு வியூவை இந்த இடத்துல ஒரு வியூவை வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த வியூ தான் வந்து இந்த இடத்துல ஐட்டம் வியூவாக வரும். ஓகேவா, அதாவது இந்த வியூ ஹோல்டருக்குள்ளே. ஓகேவா, ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லோக்கல் ஸ்கோப்பில் ஒரு வியூங்கிற வின்னு ஒரு வேரியபிள், வியூவோட டேட்டா டைப்பில் வின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அது ஒரு வியூவை ஹோல்ட் பண்ண போகுது. அண்ட் தென் வி இஸ் ஈக்குவல் டு லேஅவுட் இன்ஃப்ளேட்டர். ஓகே, இது என்னென்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் டாட் ஃப்ரம் பேரண்ட்டோட, அதாவது இந்த வியூ குரூப் இருக்கு இல்லையா, இந்த வியூ குரூப்போட பேரண்ட்டோட கான்டெக்ஸ்ட் நம்ம எடுக்கணும். parent dot get context, அப்புறம் இதுலேருந்து இன்ஃப்ளேட் பண்ணணும். inflate r dot layout dot rb list. ஓகே, and then comma view group ஓட ரூட் என்ன, view group ஓட ரூட் வந்து parent and then false. ஓகே, ஸோ இதுதான் வியூ ஹோல்ட் பண்ண போது, இது அப்படியே நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணால் போதும். வெல் ஆக்சுவலி எஸ், இந்த இடத்துல இருந்து ஒரு வியூ ஹோல்டர் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு வியூ ஹோல்டர்லேருந்து க்ரியேட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நியூ வியூ ஹோல்டர் ஆஃப் வி. ஓகே, ஸோ அதாவது இந்த வியூ ஹோல்டர்லேருந்து அதாவது வியூ ஹோல்டர் டேட்டா டைப் தான், நம்ம ஒரு வியூ ஹோல்டர் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு வியூ ஹோல்டரில் இந்த அதாவது இந்த வியூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அந்த வியூ ஹோல்டர் தான் இந்த ஐட்டம் வியூவாக வந்துடும். ஓகேவா, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், பட் ஆனால் அதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம அந்த ஐட்டம் வியூவை ரெஃபர் பண்ணி அந்த டெக்ஸ்ட் வியூவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஏன்னா அந்த ஐட்டம் வியூ வந்து எதுலேருந்து வருதுன்னா இந்த வியூலேருந்து தான் வருது. ஸோ இந்த வியூ எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த ஆர்வி லிஸ்ட்டில் தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, இந்த ஆர்வி லிஸ்ட்டில் தான் நம்ம வியூ ஹோல்டராக பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆன்பைண்ட் வியூ ஹோல்டர் ரெடி பண்ணலாம். அந்த ஆன்பைண்ட் வியூ ஹோல்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்பைண்ட் வியூ ஹோல்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னோன்னா, நம்ம வந்து கண்டென்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா.
ஸோ அந்த மெசேஜில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவையும் எடுத்துகிட்டு அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்டர் வந்து எந்த கிளாஸுக்கு வந்து எந்த கிளாஸ், அந்த வியூ ஹோல்டர் உங்களுக்கு எதுவும் தெரியும். இந்த வியூ ஹோல்டர் தான் இந்த வியூ ஹோல்டர். அந்த வியூ ஹோல்டருக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது அந்த கிளாஸுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹோல்டர்னு. ஸோ அந்த ஹோல்டர்லேருந்து என்னால் இந்த டிவியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த டிவி வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஹோல்டருங்கிறது இந்த கிளாஸுக்கு ஒரு சின்ன ஆப்ஜெக்ட். இந்த வியூ ஹோல்டர் கிளாஸுக்கு ஒரு சின்ன ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். அதுலேருந்து நான் டிவியை ஆக்சஸ் பண்ணி டாட் செட் டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட், நம்ம மெசேஜில் இருக்க டெக்ஸ்ட் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ மெசேஜ், பட் ஆனால் மெசேஜ் ஒரு அரே இல்லையா, ஸோ அதில் நமக்கு பொசிஷனை பாஸ் பண்ணணும். ஸோ அது ஐட்டம் 1க்கு வந்து பொசிஷன் 0வாக இருக்கும். ஐட்டம் 0க்கு வந்து பொசிஷன் 0வாக இருக்கும். ஸோ மெசேஜில் இருக்க 0th மெசேஜ் என்னமோ அது இந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி லைன் பை லைனாக வந்துடும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியாச்சு. அந்த இந்த கவுண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கவுண்ட் வந்து இதோட மெசேஜோட லென்த்துக்கு இருந்தால் போதும். ஸோ மெசேஜ் டாட் லென்த். ஓகே, ஸோ நம்ம அடாப்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஆக்டிவிட்டியில் போய்ட்டு நம்ம இதை க்ரியேட் பண்ணலாம். ரிசைக்கிள் வியூக்கு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த ரிசைக்கிள் வியூவை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த வேரியபிள் நேம் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு எடிட் டெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டனுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் எடிட் டெக்ஸ்ட், எடிட் டேபிள் இல்லை, எடிட் டெக்ஸ்ட் 80 and then ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிடலாம். பட்டன் b and then button. okay, and then recycler view க்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா. ஸோ recycler view. ஸோ அதாவது இந்த ஹோம் ஆக்டிவிட்டியில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்க 3 விசிட்டுக்கும் நம்ம 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அதை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ini வேரியபிள்னு வச்சுக்கலாம் அதோட நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் இந்த மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டு இந்த மெத்தடில் வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ et is equal to find view by id or.id dot text view இல்லை edit text, right? oh my god, என்ன நேம் வச்சுனே வளர்ந்துட்டேன். ஸோ உங்கள் பேர் என்ன? இதுக்கு நான் ஐடியை வைக்கல. ஸோ etன்னு வச்சுக்கலாம். அண்ட் பட்டனுக்கு வேரியபிள் ஐடி வச்சுருக்கேனா, பட்டனுக்கும் ஐடி வைக்கல. ஸோ இதுக்கு பிடின்னு வச்சுக்கலாம். இந்த ரிசைக்கிள் வியூக்கு ஆர்வின்னு வைக்கலையா? ஓகே, ஆர்வி. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எடிட் டெக்ஸ்ட் நம்ம 18 ஒரு ஐடி வச்சோம். பட்டனுக்கு பிடின்னு வச்சோம் இல்லையா. ஸோ பட்டன் b is equal to find view by id. தயவு செஞ்சு இந்த மாதிரி வேரியபிள் நேம் வைக்காதீங்க, because this is the cheapest crappy way to name your variables. okay, recycler view find view by id or.id dot recycler rv, right? rv. so next recycler view கொண்டு இப்போ நம்ம ரிசைக்கிள் வியூவை இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா. அதாவது ரிசைக்கிள் வியூவை வந்து அடாப்டர் கூட கம்பைன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டேட்டா வேரியபிள் க்ரியேட் பண்ணிடலாம். அதாவது பட்டனை கிளிக் பண்ணால் ஓகே இப்படி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் அரேயை க்ரியேட் பண்ணிக்கலாம். மெசேஜ் அரே. நெக்ஸ்ட் வந்து ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, மெசேஜுக்கு ஒரு டைமும் பட்டன் ஒரு டைம் கிளிக் பண்ணும்போதும் மெசேஜில் வந்து இருக்கிற டெக்ஸ்ட்டு நம்ம மெசேஜுக்கு ஆட் பண்ணோம். ஓகேவா. ஸோ பட்டன் b டாட் செட் ஆன் கிளிக் லிசனர், நியூ வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர் அண்ட் தென் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்னு எடுத்தோம். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு et dot get text dot to string. ஆக்சுவலி அது உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக கிடைக்கும். அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரிங்குக்கு மாற்றிக்கலாம். அண்ட் தென் மெசேஜில் ஓகே இது ஸ்ட்ரிங் அரேயில் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து மெசேஜை ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இது வந்து ஒரு அரே லிஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ அரே லிஸ்ட் இந்த அரே லிஸ்ட் எதை மென்ஷன் பண்ண போதுன்னா ஸ்ட்ரிங்கை தான் அதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம வரும்.
will string, okay, string. So message dot add message, sorry, text தான் அது. okay, text add பண்ணிட்டோமா, and then okay, add பண்ணிட்டு அதை அப்படியே கால் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து my adapter ஒன்று அந்த கிளாஸோட அடாப்டர் ரீட் பண்ணோம். ஸோ my adapter is equal to new my adapter dot my adapter மெசேஜ் பாஸ் பண்ணணும். ஸோ மெசேஜ் வந்து நீங்கள் ஒரு எரர் சொல்லுவோம், அந்த எரர் நம்ம அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம போய் பிரச்சனை என்னென்னா அந்த மை அடாப்டரில் நம்ம ஸ்ட்ரிங் சொல்லியிருக்கோம், அதையும் அரே லிஸ்ட்டாக மாற்றணும், அதை மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அடாப்டரை நம்ம இதுக்கு சொல்லணும் இல்லையா, ஸோ ரிசைக்லர் வியூக்கு மாற்றணும், ரிசைக்லர் வியூக்கு மென்ஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ ரிசைக்லர் வியூ டாட் செட் அடாப்டரா, ஸோ அடாப்டர் மை அடாப்டர், தென் போய் அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஹோம். ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ளே வந்து டிஸ்டஸ் மெசேஜுக்குள்ளே அரே ஸ்ட்ரிங் அரே லிஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணணுமா, அரே லிஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கை தான் மென்ஷன் பண்ண போதும். அண்ட் தென் இது அரே இல்லை, அண்ட் தென் இங்கேயும் ஒரு அதே இதை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் டாட் கெட் பொசிஷன், ஓகே, டாட் சைஸ், ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன் நம்ம அரே லிஸ்ட்டு யூஸ் பண்ணோம்னா, ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும், அதை ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி அரே யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைண்டாக ஒரு வேல்யூ இருந்தால் அந்த மெத்தடில் பண்ணியிருக்கலாம். பட் நம்மக்கிட்ட ப்ரீ டிஃபைண்டாக எந்த வேல்யூ இல்லை, நம்ம எல்லாமே வந்து ஃப்ரண்ட் டைமில் தான் எல்லாமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அரே லிஸ்ட் தான் பெட்டர், ஏன்னா அரே லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும், ஓகே, லேஅவுட் மேனேஜர் நம்ம செட் பண்ணல ரிசைக்லர் வியூக்கு, ஸோ அதையும் செட் பண்ணிடலாம். ரிசைக்லர் வியூ டாட் செட் லேஅவுட் மேனேஜர் நியூ linear layout manager this, okay கான்டாக்டில் this நல்லா பாஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த கான்டாக்ட் ஏதாச்சும் இருக்கா, அதில் கான்டெக்ஸ்ட் ஹோம் ஆக்டிவிட்டி, ரைட், ஹோம் ஆக்டிவிட்டி, கமான் ஃப்ரோஸ் ஆகாத வந்துரு தயவு செஞ்சு. வெல், உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமாக நான் கிரியேட் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் கிரியேட் மெத்தட் இருக்குது இல்லையா. நான் கிரியேட் மெத்தட்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக கோட் அடிங்க, ஓகேவா. ஸோ உங்கள் கோட் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில ஞானிகள் சொல்லியிருக்காங்க, அதனால் அதே செஞ்சுருங்க. ஸோ ஹோம் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ் திஸ், ஓகே எவ்ரிதிங்ஸ் ஃபைன். ஓகே, நான் ரன் பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் எரர் வந்து கண்டிப்பாக எரர் வரும், சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா இதை என்னால் ஒரு மனசோட செய்ய முடியல, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பப்ஜி விளையாட கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் பண்ண முடியல. கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பண்ண வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரன் ஆகுறதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் நம்ம ஹோம் ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். மை அடாப்டர் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நம்ம ஹோம் ஆக்டிவிட்டியில் இப்போ அந்த ரிசைக்லர் வியூக்கு அடாப்டரை சொல்லிவிட்டு அந்த ரிசைக்லர் வியூவை இனிஷியலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசைக்லர் வியூவை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எங்கே க்ரியேட் பண்ணுறேன், அது இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண பிறகு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெசேஜை பாஸ் பண்ணுறேன். க்ரியேட் பண்ண அந்த அரே லிஸ்ட்டில் இருக்க மெசேஜை பாஸ் பண்ணுறோம். அந்த அரே லிஸ்ட்டில் வந்து ஒரு டைம் அந்த டெக்ஸ்ட் ஆட் ஆகிட்டே போகுது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு டைம் ஆட் ஆன பிறகு ரிசைக்லர் வியூவுக்கு வந்து அந்த மெசேஜை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரிசைக்லர் வியூ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேஅவுட் மேனேஜர் நம்ம செட் பண்ணுவோம். லேஅவுட் மேனேஜர் எதுக்குன்னா, உங்கள் லேஅவுட் வந்து எப்படி சொல்கிறது, கிரிட் லேஅவுட்டில் வச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா லைனாக வச்சுக்கலாம், லீனியராக கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம லீனியர் லேஅவுட் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அடாப்டரை ரிசைக்லர் வியூக்கு செட் பண்ணிட்டோம், ஓகேவா.
ஸோ நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக கிரிட்டில் பில்ட் ஆகி ரன் ஆகி ஆப் பில்ட் ஆனோடனே நான் சொல்கிறேன். ஸோ அப்பேரண்ட்லி ஒரு எரர் இருக்குது சின்னதாக. என்ன எரர்னால் நம்ம அரே லிஸ்ட்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ அதை அப்படியே இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் மெசேஜ் ஈக்குவல்ஸ் நியூ லிஸ்ட்டு அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே, இதுக்குள்ளே டைப் பண்ணக்கூடாது, இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் க்ளோஸ். இப்போ இது ஆக்சுவலி ரன் ஆகும், பட் ஆனால் இன்னும் வராமல் தடுக்கிறதுக்கு, சப்போஸ் நான் எதுவுமே டைப் பண்ணாமல் டன் கொடுத்துட்டேன்னா எரர் வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை ஒரு ஸ்ட்ரிங்காகவே டோட்டலாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன நடக்கும்னா, சப்போஸ் இந்த இடத்துல அந்த எம்டி ஆப்ஜெக்ட், சப்போஸ் நம்ம வந்து டன் கொடுத்துட்டோம், எதுவுமே டைப் பண்ணாமல் கொடுத்தோம்னா ஒரு எம்டி, அதாவது இது ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டூ ஸ்ட்ரிங், அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ சப்போஸ் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் நம்ம எதுவுமே டைப் பண்ணாமல் கொடுத்தோன்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் ரிலேட் ஆகும். அந்த எம்டி ஆப்ஜெக்ட்டுக்கு டூ ஸ்ட்ரிங் எடுக்க முடியாது, ஒரு எரர் சொல்லும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், அதுக்கு மாதிரி ஒரு டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கும், அது கூட இது ஆட் பண்ணி தானே வருது. ஸோ அது கூட ஒரு எம்டி ஆட் பண்ணும்போது பிரச்சனை வராது எதுவுமே. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால எரர் சொல்லாமல் வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் பில்ட் ஆகிடுச்சு, நல்லாயிருக்கும். அண்ட் பாஸ்வேர்டையும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு டைம் என்னால் லேசி இன்வென்டர்னு டைப் பண்ண முடியல. ஸோ ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. யூசர் நேம் வந்து எல், பாஸ்வேர்டும் எல். நீங்கள் டெத் நோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஹாய் ஃபஸ்ட் ஒன்னில் வந்துருச்சு, ஹாய். ரெண்டாவது கோ வருது. இப்போ நான் லேசி இன்வென்டர்னு டைப் பண்ணுவேன், ஏன்னா விளம்பரம். ஓகே, எல்லாமே வேலை செய்யுது. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் and thank you.